நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக வரலாற்றில் எந்தெந்த நாடுகள் நெட்வொர்க் வணிகத்தையோ சேவையையோ கையில் எடுத்து பின்பற்றியதோ அந்த நாடுகள் நம் கண் முன்னே வளர்ந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு வல்லரசு நாடுகள் என இருக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டில் நம் இந்திய திருநாடும் வல்லரசு நாடு என்ற உயர்வும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். அவரின் அந்த கனவு நனவாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனின் வருவாயும் உயர்ந்து ஏழை எளிய மக்களும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து தன்னிறைவு பெற்றால் மட்டுமே இது சாத்தியம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகின்ற தொழில் நகரமாக இருக்கும் சிவகாசியை தனது பிறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் கொண்டு பல்வேறு துறைகளில் நீண்ட அனுபவம் பெற்றவராகவும் உதவும் குணத்தில் உயர்ந்த மனிதராகவும் விளங்குகிற திரு கணேசமூர்த்தி அவர்கள் சிந்தனையில் தோன்றி 2 ஆண்டுகள் மிகவும் கடினமாக உழைத்து மிக மிக கவனமாக பல்வேறு கட்ட ஆய்வுகள் செய்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் தரும் கற்பக விருட்சமாக அட்சய பாத்திரமாக சிசி நெட்வொர்க் என்ற பெயரில் அரசிடம் பதிவு செய்து நெட்வொர்க் வரலாற்றில் முதல் முறையாக நெட்வொர்க்கையும் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டத்தையும் ஒன்றிணைத்து குரோர்பதி கிளப் என்ற பெயரில் சிவகாசியை தலைமையிடமாக கொண்டு 24/10/2023 தேதியில் தொடங்கி நமது கைகளிலே திரு கணேசமூர்த்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குரோர்பதி கிளப் என்பது உதவும் குணம் கொண்ட மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக உதவி செய்து பொருளாதாரத்தில் உயர்வு பெற செய்யும் அற்புதமான திட்டம். கொடுத்து வாங்கினால் கோடி வாங்கலாம் என்ற வாக்கியத்தின் கருப்பொருளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் நமது குரோர்பதி கிளப். இதில் நம்பிக்கையோடு இணையும் மக்களுக்கு கூட்ட நிதி அடிப்படையிலும் உதவி பெறுவதற்கு முன்னுரிமை அடிப்படையிலும் நமது வளர்ச்சிக்கான வருமான திட்டங்களை அற்புதமாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது குரோர்பதி கிளப். மக்களுக்கான இந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு வசதியாக திரு கணேசமூர்த்தி அவர்கள் குரோர்பதி கிளப்பின் நிறுவன தலைவராக இருந்து நிர்வாக வசதிக்காக எம்டி, பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், சவுத் ஜோனல் கோஆர்டினேட்டர், நார்த் ஜோனல் கோஆர்டினேட்டர், சில மாவட்டங்களை இணைத்து ரீஜனல் கோஆர்டினேட்டர், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், மாவட்டங்களுக்கு உள்ளேயே ஏரியா கோஆர்டினேட்டர், கிராமங்கள் தோறும் சாப்டர் மெம்பர் என்று வலுவான நிர்வாக உள்கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்து விரைவான சேவையை உறுப்பினருக்கு வழங்கி வருகிறார் திரு கணேசமூர்த்தி அவர்கள். இந்த வெற்றி பயணத்தில் திருச்சியிலும் மதுரையிலும் கொடைக்கானலிலும் சிறிய அளவில் கூட்டங்கள் நடத்தியதோடு அல்லாமல் காலை கதிரவன் எழுவதையும் மாலை சூரியன் மறைவதையும் காண்பதற்கு கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் தமிழகத்தின் தென்கொடியான முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணில் குரோர்பதி கிளப்பின் முதல் பிரம்மாண்டமாக கூட்டமாக குமரி மெகா சங்கமம் என்ற பெயரில் திரு ஆண்டனி எலெக்ஸ் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமையில் திரு அசோகன் அவர்களும் திரு ஜஸ்டின் ராஜ் அவர்களும் மற்றுமுள்ள முன்னணி தலைவர்களும் ஒன்றிணைந்து குரோர்பதி கிளப்பின் முதல் மெகா சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்தி சிறப்பித்தார்கள். இந்த கூட்டத்தில் எம்டி திரு கணேசமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி வாழ்த்தியது அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. மேலும் தமிழகத்தின் தலைநகராம் சீர்மிகு சென்னையில் 8/6/2024 தேதியில் திருமதி அருணா தலைமையில் டி செல்வகுமார், திரு அன்புமணி, திரு குப்புசாமி உள்ளிட்ட லீடர்கள் இணைந்து சென்னை மெகா சங்கமத்தை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த 2 மெகா சங்கம கூட்டத்தின் மூலமாக குரோர்பதியை குமரி முதல் தலைநகர் வரை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர். குரோர்பதி கிளப்பின் நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக நம்ம நிறுவனத்தில் குரோர்பதி கிளப் ஆப் லான்ச்சிங் 21/7/2024 அன்று சிவகாசியில் நடந்தது நமது குரோர்பதி கிளப்பின் அடுத்த கட்ட வளர்ச்சியின் அடையாளமாக இருந்தது. 20/10/2024 தேதியில் திருப்பூரில் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சரவணகுமார் தலைமையில் ஃபேண்டசி திருவிழா கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக திரு அசோகன் அவர்களும் ஜஸ்டின் ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதே நாளில் திருச்சியில் ரீஜனல் கோஆர்டினேட்டர் ராம் பிரசாத் அவர்கள் தலைமையில் கூட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் நமது பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஆண்டனி எலெக்ஸ் அவர்களும் ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் மகாலட்சுமி அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களை கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி ஊக்கப்படுத்தியது பெருமைக்குரிய செய்தியாகும். அடுத்தபடியாக தலைநகர் சென்னையின் நுழைவு வாயில்களில் ஒன்றாக இருக்கும் மாவட்டமாகவும் ஏரிகள் நிறைய இருப்பதால் ஏரி மாவட்டம் என்ற சிறப்போடும்
உலக வரலாற்றில் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கும் மகாபலிபுரம் என்ற ஊரை தன்னுள் கொண்டுள்ள மாவட்டமாகவும் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தாம்பரத்தில் 10/11/2024 அன்றைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பரும் இன்றைய நார்த் ஜோனல் கோஆர்டினேட்டருமான திரு ஆல்பர்ட் லியோ அவர்கள் சீர்மிகு தலைமையில் கல்பாக்கம் பாலகிருஷ்ணன், செங்கை பர்வீன் சேக், தாம்பரம் குமரன் ஆகியோரின் பெரும் முயற்சியிலும் சென்னை ரீஜனல் கோஆர்டினேட்டர் சி செல்வகுமார், வேலூர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் இளங்கோவன், பாண்டிச்சேரி ரீஜனல் கோஆர்டினேட்டர் முருகன் ஆகியோரின் ஆதரவுடனும் மிக பிரம்மாண்டமாக ஃபேண்டசி வெற்றி கூட்டம் நடத்தி குரோர்பதியை மக்களின் மனங்களிலே இடம்பெறச் செய்தனர். தாம்பரத்தில் நடைபெற்ற மாபெரும் கூட்டம் வாயிலாக உதவுங்கள், உதவி பெற்று உயருங்கள் என்ற ஒப்பற்ற கோட்பாட்டிற்கு இணங்க உயர்தர கல்விக்கும் சிறப்பான மருத்துவத்திற்கும் முதியோர் நலத்திற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதை முதல் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிற நமது குரோபதி கிளப்பின் இன்னொரு அங்கமான காமராஜர் அறக்கட்டளையை வெளி உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் நமது நிறுவன தலைவர் திருமதி கணேசமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது உள்ளபடியே லீடர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திய தருணம் அது. இந்த வெற்றி பயணத்தில் மைல்கல்லாக 2024 டிசம்பர் 7 மற்றும் 8 ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் டாக்டர் PA முகுந்தன் முரளி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு ஏழுமலையான் ஜோதிடர் திருவிழா மாநாட்டில் நமது நிறுவன தலைவர் திரு கணேசமூர்த்தி அவர்களின் சமூக சேவையையும் தொண்டினையும் பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அந்த மாநாட்டில் நமது காமராஜர் அறக்கட்டளை சார்பாக 3 மாணவிகளுக்கு கல்விக்காக நிதி உதவி வழங்கப்பட்டது. மேலும் வயதில் மூத்த 2 ஜோதிடர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டது. நண்பர்களே, 24/10/2023 முதல் 24/10/2024 வரை முதல் ஓராண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நமது குரோபதி கிளப்பின் ஆண்டு விழாவை மான்ஃபெஸ்டோ என்ற பெயரில் 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு 5/1/2025 இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் ரீஜனல் கோஆர்டினேட்டர் திரு மதன்ராஜ் அவர்கள் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் கோவை ரமேஷ் அவர்களின் முழு ஈடுபாட்டிலும் மற்றுமுள்ள முன்னணி தலைவர்களின் முழுமையான ஒத்துழைப்புடனும் மிகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறு வருகிறது. இனிய உறவுகளை, குரோபதி கிளப்பில் நமது வளர்ச்சிக்கு உதவும் வகையில் நாடு முழுவதும் ஆங்காங்கே ஹோம் மீட்டிங், ஹால் மீட்டிங் நடைபெறுகிறது. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் டெலிகிராம் மீட்டிங்கில் தினந்தோறும் நடைபெறுகிறது. ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவிலும் நமக்கு குரோபதி தொடர்பான தகவல்கள் நிறைய கிடைக்கின்றன. இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி குரோபதி கிளப்பில் ஒன்று கூடுவோம், பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவோம். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்ட நாம் அனைவரும் வரும் நாட்களில் நம் இந்திய திருநாட்டின் கோடீஸ்வரர்களாக இருப்போம் என்பது சர்வ நிச்சயம். நிறைவாக நமக்கெல்லாம் குரோபதி கிளப் மூலம் பொருளாதார மறுவாழ்வு தந்த திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கு வாழ்நாள் நன்றி கடன் பட்டவர்களாக இருந்து நன்றிகளை உள்ளத்தில் இருந்து தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்றி, நன்றி, நன்றி.